ஐயா, நீங்க சுவாமி கூட இருந்ததுல புன்னை மரம், சன்னதி தெரு, தேரடி மண்டபம் இத தாண்டி வேற ஏதாச்சும் ஆன்மீக பயணமா சாமி கூட போயிருக்கீங்களா? அந்த மாரி அனுபவம் எதனா சாமி ஏற்படுத்தி குடுத்துருக்காரா? இல்லை, சுவாமியோட இருக்கிறதே ஆன்மீக பயணம் தான். சுவாமி எங்களை வந்து கிரிவலம் கூட்டு போயிருக்காங்க. சாமி கூட நாங்கள் வந்து ஒரு நாள் என்ன பண்ணார், கோயிலுக்கு கூட்டு போனார். கோயிலுக்கு கூட்டு போயிட்டு எல்லோரும் வெளியே வந்தோம். வெளியே வந்த உடனே அங்கே பொறி விற்றுக்கிட்டு இருப்பாங்க. பெரிய மூடையில் வந்து பொறி வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. அங்கே போய் உட்காந்துக்கிட்டாரு. நாங்கள்லாம் எங்களோட ஃபேமிலியோட நாங்கள் வந்திருந்தோம். அப்போ பொறி என்ன விலை தம்பி அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு. அவன் ஏதோ விலையை சொன்னாப்புல. விலை ரொம்ப கூடி போச்சு அப்படிங்கிறாரு. அம்மா சாமி ரொம்ப விலைவாசிலாம் கூடி போச்சு சாமிங்கிறாப்புல. சரி, எல்லாருக்கும் கால்படி போடலாம் அப்படின்னாரு. சரின்ட்டு நாங்களாம் இப்படி இப்படி காட்டினோம். அவங்கெல்லாம் சேலையில் முந்தானையில் வாங்கி வச்சுட்டாங்க. இப்படி நிறையா எல்லாருக்கும் ஒரு 5-6 பேர் போயிருந்தோம். 5-6 பேருக்கும் இப்படி வச்சுட்டு சாப்பிட்டுட்டே வரலான்னு சொல்லிட்டு கூட்டு போனார். எப்படி மாட வீதிகள் சுற்றி நாங்கள் அங்கேருந்து போனோம். அந்த மாட வீதியில் தேரடி வீதியில் முக்கில் வந்து ஒரு கடலை கடை இருக்கும். அங்கே வந்து காராப்பூந்தி விற்பான். அவன்கிட்ட போய் எல்லாருக்கும் கொஞ்சம் காராப்பூந்தி கொடுக்கலான்னு கேட்டார். கையில் பணம் எடுத்து அவரும் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு பையிலேருந்து பணம் எடுத்து கொடுத்து அவனுக்கு கையில் கொடுத்து காராப்பூந்தி போட சொன்னார். எல்லாருக்கும் காராப்பூந்தி போட்டாப்புல. நல்லா கலந்து சாப்பிட்லாம் அப்படின்னாரு. நாங்கள் கலந்து சாப்பிட்டு கூட போகிறோம். எங்களுக்கு அந்த ஊரும் தெரியல, ஊரில் நடமாடக்கூடிய மக்களும் தெரியல, அந்த வாகனங்களும் தெரியல, எதுவுமே தெரியாது. சாமி ஒருத்தர் மட்டும் முன்னால் போய்கிட்டு இருக்கார், பின்னால் நாங்கள் வாட்டா போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் வாட்டா ஆனந்தமாக சாப்பிட்டுட்டு இருக்கோம். மாடங்கள் பூரா 4 மாட வீதிகளும் சுற்றி வந்துட்டு சனத்திரி வீட்டுக்கு வந்தாச்சு. இதை விட ஆன்மீக பயணம் வேறு என்ன பயணம் இருக்க முடியும்? எங்களை காணோம். அப்போ நாங்கள் அந்த பொரியையும் அந்த காராப்பூந்தியும் அந்த கடலையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுட்டே போய்கிட்டே இருக்கோம். எங்களை காணோம். நாங்கள் காணாமல் போயிட்டோம். அந்த ஆன்மீக பயணத்தில் நாங்கள் காணலை. எங்களால் உணரவே முடியலை. சாமி பின்னாலேயே போனோம். அந்த 4 மாடங்களும் கிட்டத்தட்ட போயிட்டு வந்தீங்கன்னாவே 2 மைல் வரும். 2 மைல் வரும். வந்துட்டு மறுபடியும் கடைசியில் வந்து சனத்திரி வீட்டில் வந்து அடைஞ்சோம். அடைஞ்சதுக்கப்புறம் தான் எங்களுடைய சுய பிரக்ஞையே வர்றோம் நாங்கள். அது வரைக்கும் எங்களுடைய சுய பிரக்ஞையும் கிடையாது. இதில் எங்கள் கூட வந்தவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க. ஒருத்தர் மில் ஓனரோட ஒய்ஃபு, ஒருத்தர் ஆஃப்செட் பிரிண்டர் அவருடைய ஒய்ஃபு, நான் ஒரு சாதாரண ஆள், இந்த என்னுடைய ஒய்ஃபு, எல்லாருமே இப்படி வாங்கிட்டு ரோட்டில் தின்னுட்டே போனால் எப்படி இருக்கும்? எல்லாருமே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆளுங்க. ஆனால் எங்களை காணோம். அப்போ வாங்கி போட்டு நாங்கள் சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கோம். அந்த சாப்பாட்டில் என்ன இருந்ததோ எங்களுக்கு தெரியாது. எங்களை காணோம். சாமி மட்டும் முன்னால் போய்கிட்டு இருக்காரு, பின்னால் நாங்கள் போய்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு அது என்ன சொல்கிறது, நாங்கள் இருந்தால் தானே எங்களுக்கு பரவச நிலைமைன்னு ஒன்று சொல்லவும் இருக்க முடியும். நாங்களே காணோமே. அங்கே மறுபடியும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் எங்களுடைய உணர்ச்சிகளே திரும்புது. ஸோ இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் நிறையா. உட்கார்ந்த இடத்துல இருந்தே எங்களை வந்து பிரபஞ்சத்துக்கு பூரா கூட்டு போயிருக்காரு. அவர் சொன்னார், இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ கிரகங்கள், எத்தனையோ சன் ஃபேமிலிஸ் இருக்குது, சூரிய குடும்பங்கள், இந்த மாதிரி மில்லியன்ஸ் ஆஃப் சூரிய குடும்பங்கள் இந்த பிரபஞ்சத்தில் உலா வந்துட்டுருக்கு. ஒன்றோடு ஒன்று மோதாமல் அதன் பாதைகளில் போய்கிட்டு இருக்க எல்லாம் எங்கள் அப்பா பண்ணிகிட்டு இருக்கார். இப்படின்னு எங்களை பிரபஞ்ச யாத்திரைக்கும் கூட்டு போனார். இந்த மாதிரி நிறைய யாத்திரைகள், நிறைய ஆன்மீக தலங்களுக்கு கூட்டு போயிருக்காரு. உட்கார்ந்த இடத்துல திருவண்ணாமலையிலேயே, அது புண்ணமடத்தடியில் இருக்கலாம், பாத்திரக்கடவுடைய தென்னையில் இருக்கலாம், இல்லாட்டா தேரடி மண்டபத்தில் இருக்கலாம், இல்லைன்னா வந்து சன்னதிரு வீட்டில் இருக்கலாம், ஏன் அதுக்கப்புறம் வந்து சுதாமாவில் இருக்கலாம், இல்லாட்டா வந்து ஆசிரமத்தில் இருக்கலாம். இத்தனை ஸ்தலங்கள் இருந்தும் ஆன்மீக சுற்றுப்பயணம் எங்களுக்கு கூட்டு போய்கிட்டே இருந்தார். நல்லா கூட்டு போயிருக்காரு. நிறைய இடங்களுக்கு கூட்டு போயிருக்காரு. நிறைய நீங்கள் யாருமே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது அந்த பிரபஞ்ச வெளியிலெல்லாம் எங்களை கூட்டு போயிருக்காரு.